வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம், ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் பலமாக இருக்கிற, எப்பவுமே ராசியாதிபதி பலம் பெறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. 13ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியாதிபதி வாக்குஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார். மிகப்பெரிய ஒரு பலம் சார் உங்களுக்கு. இந்த மாதத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா ராசியாதிபதி பலம் பெற்றாலே நாம் பலம் பெற்ற மாதிரி தானே. அதனால் எடுத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி 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 அப்படின்ற வார்த்தை உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்க போகிறது. பட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாதகாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் இப்போ நீசமாகிறார். அப்போ நம்ம எப்பவுமே எதிரி கொஞ்சம் வீக்காக இருந்தால் நம்ம பலம் அதிகமாக தானே இருக்கும். அப்போ பாதகம் பண்ணக்கூடிய அதிபதியே உங்களுக்கு சூரிய பகவான் தானே, அவரே ராசியில் நீச்சமாகிறாரே. அப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நம்ம யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போது உயரப்போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு பாசிட்டிவான திங்கிங் நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய வாய்ப்பினுடைய முடிவில் ஆடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், பட் இந்த கணக்கு சார்ந்த, இந்த பேங்க் சார்ந்து வேலை செய்கிறவங்க, அதுவும் இல்லாமல் இந்த அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்வொகேட், பஞ்சாயத்து சார்ந்த இந்த நாட்டாமத்துறை, இந்த டிஎஸ்பி, கலெக்டர், இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துறை, இந்த பணப்புழக்கம் இருக்கக்கூடிய துறை, இந்த செக்டார் எல்லாமே டபுள் இன்க்ரிமெண்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துடலாம். உங்கள் பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். பட் அரசுலே போலீஸ் துறைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லப்படுது. துலாம் ராசியினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மகன்களுக்கு இந்த மாதம் ஏதாவது செலவினங்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஏன்னா பஞ்சமாதிபதி சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிற வரைக்குமே அவர்களுக்கு படிப்பு சார்ந்த செலவோ, இல்லை அவங்களுக்கு பயணம் சார்ந்த செலவோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ஏஜ் பர்சனாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கக்கூடிய விஷயமே அதுதான். அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம்.
பட் உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் தானே நீசமாகிறாரே அப்படின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கூடாது. நீசமாகிய கிரகங்களை எந்தெந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்வை பெறுது, அந்த செவ்வாயினுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது அப்படின்ற ஒரு கணக்கீடு பண்ணி தான் நீங்கள் ஒரு கணக்குக்கே வரணும். அப்போ ஏற்கனவே தடை தாமதங்களில் இருக்கக்கூடிய திருமணங்கள் மீண்டும் நடைபெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வாகனத்தில் போகும்போது நீங்கள் மட்டும் போகாமல் இன்னொருத்தர் வேறு கூட்டும் போகிறீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் கவனம் வேணும். இல்லைன்னா அவர் கையில் வண்டி வாகனத்தை ஓட்ட விட்டுட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போக. இந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி வக்கரகதியாக இருக்கிற வரைக்குமே இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் தக்க வச்சு கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறந்தே வைத்திருக்கிறது. என்ன, உங்கள் ராசியாதிபதி பலம் பெற்றிருக்கிறாரு. புதன் வரார் உங்களுடைய ராசிக்கு. வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு போகிறாங்க. பட் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மனைவியினுடைய இருந்தக்கூடிய சலசலப்பு எல்லாமே நீங்கி அற்புதமும் ஆனந்தமும் அவ்வளோ சுபிட்சமாக இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைய போகிறது அப்படின்றது தான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. நிலம் வாங்குவது விற்பது தொடர்பான தொழில் இருக்கக்கூடியவங்க, வண்டி வாகனம் விற்பனையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சனி வக்கரகதியாக இருக்கிற வரைக்குமே இந்த 4ஆம் இடத்தால் சிறு சிறு அவதிகள் வந்துதான் போகும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த துலாம் ராசியினர் இந்த மாதத்தினுடைய வெற்றி உங்களை ஆக்கிக்கொள்ள யமதர்மனுடைய வழிபாடு ஸ்ரீ வாஞ்சியம் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தினுடைய வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.